என் பேர் வீரசேகரன். நான் வேளச்சேரியில் இருக்கிறேன். நேச்சுரல் பிளான்கருங்கிற ஒரு நிறுவனத்தை 21 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இந்த நிறுவனத்தில் எம் நித்யாங்கிற பெண் ஊழியரை நம்பி எல்லாமே ஒப்படைச்சிருந்தேன். அவங்க எனக்கு நம்பிக்கையாக இருந்து எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி பல வகைகளில் பண மோசடி செய்து என் தொழிலை முடக்கும் லெவலுக்கு கொண்டு வந்து திடீரென வேலையை விட்டு நின்றுட்டாங்க. நிற்கும்போது விளக்கம் கேட்டு எல்லாத்தையும் ஒப்படைக்க கேட்கும்போது அவங்க எதையுமே ஒப்படைக்காமல் நின்னதுனால நான் இதை காவல்துறையில் கொண்டு போய் புகார் கொடுத்து காவல்துறையில் எல்லாத்தையும் விசாரணை செய்து அவங்கள கைது செய்து சிறையில் அடைத்து பிறகு இப்பொழுது அவர்கள் முன்ஜாமீனில் கண்டிஷன் பில் கையெழுத்திடுகிறார்கள். ஆகவே என் போன்ற சிறு தொழில் செய்யும் முதலாளிகள் மிகவும் கவனமாக ஒரு நபர்களை நம்பி தொழிலை செய்யாமல் தினந்தோறும் தொழிலை கவனித்து அன்றாட கணக்குகளையும் பார்த்து தாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். டெக்னிக்கலு அக்கௌண்ட்ஸு எல்லாமே இவங்களே பார்த்ததுனால இவங்க அப்பாவை கொண்டாந்து வேலைக்கு வைக்கிற மாதிரி வச்சு எங்கேயெல்லாம் அதிகமாக பணம் டிரான்சாக்ஷன் புழக்கம் பண்ணுறோமோ அங்கே பூரா அவங்க அப்பாவை எம்ப்ளாயி மாதிரி எனக்கு தெரியாமல் வச்சு அவங்க அப்பா அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி அவங்க அப்பா அக்கௌண்ட் மூலம் அவங்க பணத்தை எடுத்திருக்காங்க. அதுபோக இவங்க அம்மாவுக்கும் அக்கௌண்ட்டில் பணத்தை அனுப்பி பணத்தை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ஓடிபி இதெல்லாம் எனக்கிட்ட வர்றதை அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணி அவங்க தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அக்கௌண்ட்டில் பணத்தை. அந்த டயத்தில் அவங்க பேருக்கு எல்லா பணத்தையும் மேக்சிமம் அவங்க சேலரி கட்டும்போது இவங்க ஆட் பண்ணி கட்டியிருக்காங்க. மெயினாக கொரோனா டயத்தில் இவங்க அப்பாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 13,80,000 எந்த வேலையுமே நடக்காத காலகட்டத்தில் 13,80,000 இவங்க அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. பல லேபருக்கு கட்டினது மாதிரியும் ஜேசிபி எந்திரங்களுக்கு கட்டினது மாதிரியும் இவங்க ஏமாற்றி எடுத்திருக்காங்க அந்த பணத்துகளை. இல்லை இப்போ ஓடிபி ஷேர் பண்ணக்கூடாது அவ்வளோ அவேர் இருக்கு. இல்லை உங்களுடைய நிறுவனத்தில் வேலை பார்க்குற ஆளாக இருந்தாலும் நம்ம ஓடிபி என்ன? ஏன்னா நான் பல வெளியூர்களுக்கு செல்வதனால ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஓடிபி எனக்கு வரும். இவங்க மேலே நம்பிக்கைத்தன்மை வச்சுருந்ததுனால இவங்களுக்கு நான் எல்லாம் சேலரி கட்டுறதுலேருந்து எல்லாமே டிபெண்ட் பண்ணி இவங்களை இருந்ததுனால இவங்க நம்பிக்கையின் பேரில் நான் ஓடிபி 1, 2 இல்லை அனைத்து ஓடிபியுமே அவங்களுக்கு தான் சொல்லுவேன். அவங்க தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இது போக என்னுடைய கையெழுத்த செக்கில் சைன் பண்ணி பல செக்கு மிஸ்மேட்சிங் சிக்னேச்சர்னு அதுவும் வந்திருக்கு. அதையும் எடுத்து நாங்கள் காவல்துறைகிட்ட கொடுத்துருக்கோம். ஆமாம் கொடுத்துருக்கோம், அதையும் கொடுத்துருக்கோம். திடீர்னு அவங்க நின்னது ஆக்சுவலாக இந்த நிறுவனத்தை என் பையன் அப்பப்போ பார்க்கும்போது என் பையன் பார்த்ததுனால தான் எனக்கே தெரிஞ்சது. அவங்க அம்மா பேருக்கும் அவங்க அப்பா பேருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருந்ததை இவங்க 2 பேரும் யாருன்னு கேட்கும்போது அது யாருன்னு கேட்கும்போது அப்புறம் தான் எனக்கே தெரிய வந்துச்சு அவங்க அப்பாவும் அம்மாவும் அப்படின்னு. அதை கேட்டதுக்கப்புறம் அவங்க திடீர்னு வராமல் நின்றுக்கிட்டாங்க. சரி விளக்கம் கேட்கும்போது அவங்க திடீர்னு மெயிலில் ரெசிக்னேஷன் லெட்டர் அனுப்புனாங்க. நான் விளக்கம் கேட்டு இந்த மாதிரி இதெல்லாம் ஃபோர்ஜரி நடந்திருக்கு, டிஸ்கிரிபன்சி இருக்குது அக்கௌண்ட்ஸில், இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்கல. அவங்க வரலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்க்க ஆரம்பித்து என்னுடைய ஆடிட்டரை கூப்பிட்டு ஆடிட் பண்ணும்போது தான் இவ்வளவும் எனக்கு தெரிய வந்தது. இப்போ போயிருக்க தொகை எடுத்திருக்கிறது கிட்டத்தட்ட 67 லட்சம் ப்ளஸ் ஒரு 20 லட்சம் 88 லட்சம் எடுத்திருக்கோம். பட் அதுக்கு மேலே நிறையா இருக்குது. ஆனால் அது கணக்கில் எடுக்க முடியாத லெவலுக்கு இருக்குது. அது காவல்துறை என்னென்னா இப்போ சார்ஜ் ஷீட் போடணும், சார்ஜ் ஷீட் போட எனக்கு அவங்க எல்லாம் ஜாமீனில் வந்துட்டாங்க. இனிமேல் உங்களுடைய பிஸ்னஸை கவனமாக இருங்க, ரெக்கவர் பண்ணுறதுங்கிறது நீ கோர்ட்டில் கேஸ் நடந்து அதை வச்சு தான் ரெக்கவரிங்கிறது இருக்குது அப்படின்னு காவல்துறையில் சொல்லியிருக்காங்க. ஓடிபி பேங்க் டிரான்சாக்ஷன் அந்த விஷயத்தில் கவனம் செலுத்துறது எவ்வளோ முக்கியம் இப்போ நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப நாட் ஓன்லி ஓடிபி டெய்லி தினந்தோறும் கணக்கை பார்த்து க்ளோஸ் பண்ணி யாரையுமே நம்பக்கூடாதுங்கிறது இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம எவ்வளவு தொழில் பண்ணுறோம், எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணுறோங்கிறத விட எவ்வளவு கவனமாக பண்ணுறோங்கிறது தான் தொழில் முனைவோருக்கு இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் மிக மிக முக்கியங்கிறது என்னுடைய அனுபவத்தில்.